ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சீலிங் ஃபேனை சர்வீஸ் பண்ண போகிறோம். சவுண்டை மட்டும் கேளுங்க. இந்த சீலிங் ஃபேன் ஓடும்போது சத்தத்தை கேட்டிருப்பீங்க. டிக் 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 டிகி 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 டிகின்னு வருது. இந்த சத்தம் கண்டினியூஸா வரல, அப்பப்போ வருது அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் நம்ம கையில சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த சீலிங் ஃபேனை கலட்டிட்டு சர்வீஸ் பண்ண போறோம். சீலிங்ல இருந்து இந்த ஃபேனை கட்டினதுக்கு அப்புறமா ஷேக் பண்ணி காட்டுறேன். நார்மலா கையால ஷேக் பண்ணும்போது அந்த சத்தம் வருது. சோ இதுக்கு முக்கியமான காரணம் ஷாஃப்ட் அல்லது பேரிங் ஓனட் ஆனது தான். அதனால இந்த சீலிங் ஃபேனை கலட்டி என்ன பிரச்சனை அப்படிங்கறத பாத்துருவோமா? இப்போ இந்த ஃபேன்ல இருந்து கனெக்ஷனை குயிக்கா ரிமூவ் பண்ணிட்டேன். மறுபடியும் கொடுக்கும்போது எப்படி கனெக்ஷன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபேனை டிஸ்மேண்டில் பண்றதுக்காக அதுல போட்டிருக்க அந்த 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணது மூலமா பாட்டம் கப் டாப் கப்னு தனித்தனியா பிரிச்சாச்சு. இந்த ஃபேனோட டாப் கப்ல கோர் கனெக்ட் இருக்கு. சோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வகை ஃபேனை பொறுத்த வரைக்கும் பேரிங்ல ஷாஃப்ட் ஃப்ரீயா உட்கார்ந்திருக்கும். சோ கஷ்டப்பட்டு தட்டி கழட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ ஈஸியா நமக்கு கோர் வந்துருச்சு. இப்போ இந்த கோர்ல இருக்கக்கூடிய ஷாஃப்ட் பாருங்க, கொஞ்சமா தேஞ்சு போயிருக்கு. நகத்தால தேய்க்கும் போது லைட்டா ஃபீல் ஆகுது. அதன் காரணமா பேரிங்ல கரெக்டான பொசிஷன்ல இல்லாம அப்பப்ப ஷேக் ஆகிட்டு சத்தத்தை எழுப்புது. இந்த டாப் கப்ல இருக்கக்கூடிய பேரிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல பாட்டம் கப்ல இருக்கக்கூடிய பேரிங்லும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த டிக் டிக் சத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஷாஃப்ட்ல கொஞ்சமா தேஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் காரணம். இப்போ நம்ம ஷாஃப்ட் மட்டும் சரி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பூச்சிங்க எல்லாம் எப்படி ஃபேனுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கு? கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபேனுக்குள்ள எப்படி இந்த பூச்சிகள் உள்ள போய் இருக்கும் அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த ஷாஃப்ட்டை சரி பண்ணிடலாமா? இந்த ஷாஃப்ட் அதிகப்படியா தேஞ்சிருந்துச்சு அப்படின்னா வெல்டிங் அடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி லேத்துல கொடுத்து கரைக்கணும். அப்படி இல்லனா புது ஷாஃப்ட் மாத்திடலாம். இப்போ ரொம்ப லேசா தான் தேஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சென்டர் பஞ்ச் வச்சு பஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முறையா இந்த மாதிரி பஞ்ச் பண்ணணும். சோ விசிபிள் பண்ற மாதிரி பஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஷாஃப்ட்டை சுத்தி இந்த மாதிரி ஒரு 2-3 இடங்கள்ல தட்டிக்கிட்டே வரணும். சோ இந்த மாதிரி தட்டினாலே போதுமானது, கரெக்டா போய் சீட் ஆகும். இப்போ கம்ப்ளீட்டா ஷாஃப்ட் சுத்திலும் நம்ம பஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அசெம்பிள் பண்ணிடுவோமா? அசெம்பிள் பண்றதுக்கு முன்னாடி சீலிங் ஃபேனோட டாப் அண்ட் பாட்டம் கப்பை பக்காவா க்ளீன் பண்ணிடுவோம். சீலிங் ஃபேனோட அசெம்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்றது முறையா இருக்கும். டாப் கப்பை கீழே வச்சுட்டு அதுல கோரை இன்சர்ட் பண்ணிடணும். தென் உள்ள இன்சர்ட் ஆகிறதுக்காக கட்டையை வச்சு கொஞ்சமா இந்த ஷாஃப்ட்ல தட்டிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டா அதோட பொசிஷன்ல அந்த கோர் ஷாஃப்ட் இன்சர்ட் ஆகி இருக்கும். தென் பாட்டம் கப்பை போடுறதுக்கு முன்னாடி மறக்காம ஸ்ப்ரிங் வச்சிடணும். பல டைம் ஸ்ப்ரிங் வைக்காம நான் அசெம்பிள் பண்ணிட்டு மறுபடியும் கழட்டி ஸ்ப்ரிங் வச்சிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனது ஒரு சஸ்பென்ஷனுக்காக பயன்படும். சோ ஸ்க்ரூ டைட் பண்ணுவது நமக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் வச்சாச்சு, கப் வச்சாச்சு, 3 ஸ்க்ரூ போட்டு பக்காவா லாக் பண்ணிடலாமா? இப்போ 3 ஸ்க்ரூவையும் ஃபுல் டைட் வச்சதுக்கு அப்புறமா ஃபேனை சுத்தி பார்க்குற எந்த விதமான சத்தமும் இல்ல. அதே போல ஷாஃப்ட்டையும் ஷேக் பண்ணி பார்க்குற எந்த விதமான நாய்ஸும் நமக்கு கேட்கல. இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கணும்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட டிஎம்எஸ் எலக்ட்ரிக்கல்ஸ்ல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல மிக்ஸி, ஃபேனுக்கான டூல்ஸ், அதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு பையிங் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். நன்றி.